சரோஜா, வா வா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்ட. என்ன சரோஜா, உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தானியத்தை அது அது வந்து நாங்க ஒண்ணும் மாப்பிள்ள தம்பியை கடத்திட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கல. மாப்பிள்ள தம்பிக்கு பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொல்லவும் தானே கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிக்கிறோம். அம்மா, இங்க எரியறதுக்கும் கருகிறதுக்கும் வேலை இல்லம்மா. நான் நியாயப்படிதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் பொண்ணு வாக்க வந்தப்ப இந்த பொண்ணை புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காமா. ஊரே பரவி போய் கிடக்கு. திடீர்னு கல்யாணம் வேணும்னு சொன்னா எப்படிப்பா? நாளை பின்ன இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? இங்க பாரு சரோஜா, இந்த புள்ளிய உன் மையன் கல்யாணம் பண்ணதுனால உன் மையன் தப்பிச்சான்னு நினைச்சுக்க. இல்லைன்னா இந்த புள்ள மன உளைச்சல்ல ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிருச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? உன் புள்ள செய்யல உட்காந்து கழுவியே திங்கணும். கடவுளே, என்ன இப்படி நடக்குது? படத்துல கூட இப்படி நடக்காது போலயே. சரோஜா, யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியலையா? சம்பந்தம் மன்னனை விட்டு இப்படியா பேசுறது? அம்மா, நான் தாலி கட்ட மாட்டேன் அம்மா சொன்னேன். தாலி கட்டாட்டி குடும்பத்தோட ஜெயில புடிச்சு போட்டுருவோம்னு மிரட்டுனாங்கம்மா. அதான் பயத்துல தாலிய கட்டிட்டேன். சரி சரோஜா, முடிஞ்சது முடிஞ்சது. இன்னமே மாத்தவா முடியும்? நல்லபடியா உன் மருமகளையும் மையனையும் ஆசீர்வாதம் பண்ணு. சரோஜா, நான் அப்பத இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் மையம் பொண்டாட்டிய கருவாச்சி கருவாச்சி கருவாச்சின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்கக்கா. கல்யாணம் முடியாத வரைக்கும் அந்த பிள்ளையே நீங்க என்னென்னமோ பேசுனீங்க. சரின்னு விட்டோம். இப்ப மாணிக்கத்தோட பொண்டாட்டி ஆயிட்டா. இருந்தாலும் மாணிக்கம் தொட்டு தாலி கட்டின பிள்ளையே இப்படி எல்லாம் பேசக்கூடாதுக்கா. அம்மா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. பெத்தவங்க முன்னாடியே கருவாச்சி கருவாச்சி கருவாச்சின்னு 24 கருவாச்சி போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
சரோஜா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படிமா? ஏன் உன் முன்னாடிதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, நல்லதானே முடிஞ்சிச்சு. இனிமே அவங்க நல்லா வாழுவாங்கம்மா. நீ நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணு போதும். இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது. இந்த கருவாச்சி எனக்கு மருமகளா? நான் ஊர்ல 1008 பொண்ணுக்கு குறை சொல்லி வந்துகிட்டு இருந்தேன். கடைசில என் மகனுக்கு இந்த கருவாச்சி வந்து மாட்டேனுமா? இங்க பாரு சரோஜா, 2-3 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்து உனக்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா? உன் குடும்பத்தார்ட்ட சொன்னியா இல்லையா? மச்சியா, அதனால இவ குடும்பத்தார் அனைவருக்குமே நான் பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும் மச்சியா. அப்புறம் என்ன சரோஜா, என்னமோ புதுசா உன் மகனை கூட்டிட்டு வந்து திருட்டு கல்யாணம் முடிச்ச மாதிரி லப 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 லபன்னு கத்திக்கிட்டே கிடக்க. கல்யாண பத்திரிக்கை கொடுத்த உடனேயே என்ன விஷயம் ஏது விஷயம்னு பொண்ணு வீட்டுல போய் பேசி அடிச்சு ஏதாச்சும் முடிவு பண்ணிருக்கணும். எனக்குனேன்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நீ ஆம்பளை பிள்ளைய பெற்றவ எனக்குனேன்னு இருக்கலாம், ஆனா இவங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க எப்படி இருக்க முடியுமா? அதே என்கிட்ட ஒரு தீர்வு சொன்னாங்க, அதே நான் அவங்களுக்கு கேரண்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டேன். உன் முன்னிலையில தான் நடந்துச்சு, நீனு கண்ணார பாத்துட்டீல. அப்புறம் எதுக்கு நீங்க கத்திக்கிட்டு கிடக்க? ஒழுங்கா மரியாதையா உன் மகனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ. இந்த கருவாச்சியை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு போறதா? ஒரு நாளும் நடக்காது. இவளை கூட்டிட்டு போய் ஊரே காரிக்கிட்டே மூஞ்சில குத்தவா? ஏய் மாணிக்கம், என்னடா நீ காணாம நாங்க ஊரே தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஆனா நீங்க கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க? அப்பா அது ஐயே சரோஜா, நம்ம பிள்ளைய காணாம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்டி. ஒரு கிடா விட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு, சாப்பாடு போட்டாடி, அதான் ஃபுல் கட்டு கட்டிட்டு வாரேன். திமி முட்டை உன்னையெல்லாம் கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல. என்னைய சொல்லணும் கட்டுனது ஏப்பா மாணிக்க, ஏப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் முடிக்கிறதுனா அம்மா அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? உன்னைய காணாம ஊரே நாங்க தேடி வந்துகிட்டு இருக்கோம். அடைச்ச இந்த பழனிசாமி அண்ணே நல்ல விவரமானவர் தெளிவானவர் அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தா டம்மி பீஸ் மாதிரியில பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை ஒரு டம்மி பீஸ் தான் போல. பழனிசாமி அண்ணே, உங்க மகன் மாணிக்கத்தை கடத்திட்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்கன்னே. ஓ அப்படியா? நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்ப சரி. பாரு சரோஜா, இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா நடக்க போறது ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா மறுவாதையா உன் மயனையும் மருமகளையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்படி கூட்டிட்டு போலேனா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துருவேன். அப்புறம் உன் குடும்பத்தையே கூட்டிட்டு போய் ஜெயில கழுவிங்க வச்சிருவாங்க, பாத்துக்க. என்ன மிரட்டுறீங்களா? நான் செத்தாலும் பரவாயில்லை, இந்த கருவாச்சியை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். சரோஜாக்கா, இதே மாதிரிதாக்கா எங்க ஊரே ஒரு திருட்டு கல்யாணம் நடந்துச்சு. உன்னை புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு இதே மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஊர் மக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கக்கா. இந்த குடும்பத்தை ஜெயில்ல புடிச்சு போட்டு பேப்பர் நியூஸ்ல இருந்து பரபரப்பா பேசிச்சுக்கா. ஒரே அசிங்கமா போயிருச்சு. அதே மாதிரி நிலைமை நம்ம குடும்பத்துக்குலாம் வரக்கூடாதுக்கா. தயவு செய்து பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம். ஆமா சரோஜாக்கா, ராணியக்கா சொல்றதும் சரிதே. ஃபர்ஸ்ட் பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், அப்புறமாட்டி என்ன நடக்குதுன்னு அப்புறமாட்டி யோசிப்போம்க்கா. சரோஜா அழுகாத சரோஜா, நீ நினைச்ச மாதிரியே நல்ல குடும்பமா நல்ல இடமா உனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா உன் மருமகளை கூட்டிட்டு போ சரோஜா. ஏம்மா, பொண்ணோட அம்மா அப்பா நீங்களும் போய் பொண்ணை போய் பத்திரமா விட்டுட்டு வாங்கம்மா. என் வீட்டு வாசப்படியை யாரும் மிதிக்க கூடாது. வந்துருவாங்களா? என் வீட்டு வாசப்படியில காலை வச்சிருவாங்களா? வெட்டி. அம்மா, 1000 தான் இருந்தாலும் அதுவும் சம்பந்தக்காரவுமா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரி நீ கோபமா இருப்ப, அவங்க இன்னொரு நாள் உன் வீட்டுக்கு வருவாங்க. நீ இப்ப உன் மயனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. அம்மாடி பானு, வாமா போவோம். அம்மா அப்பா, நான் போயிட்டு வரேன். அம்மாடி மக்களே பானு, போற இடத்துல அனுசரணையா இருக்கணுமா? எதுக்கு பேசக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் புருஷன் வீடுமா, நீ நல்லபடியா போய் படைச்சுக்கணும். நீ ஆரம்பத்துல இருந்து எங்க சொத்து மேல உனக்கு கண்ணா இருக்கு. அம்மாடி பானு, போய் அனுசரணையா இருக்கணுமா? ஊர் மச்ச வாழணும். சரிப்பா. சரி வாங்க எல்லாரும் போவோம்.